தமிழ் இன்ஃபோ வழங்கும் உண்மைகள் பற்றிய ஆய்வுகளம். கடவுளை கண்டுபிடிக்க போகும் நாசாவின் புதிய தொலைக்காட்டி பற்றி உங்களுக்கு தெரியுமா? நாசா $8 பில்லியன், அதாவது 1,50,000 கோடி ரூபாய் செலவில் புதிய ஒரு தொலைக்காட்டி ஒன்றை 2 வருடங்களாக உருவாக்கி வருகிறது. இதன் பெயர் ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் ஆகும். கண்ணாடிகளுக்கு பதிலாக தங்கத்திலான 18 அருங்கோணங்கள் ஒன்றாக பொருத்தப்பட்டுள்ளன. இதன் விட்டம் 6.5 மீட்டர் ஆகும். இதன் மூலம் விண்கதிர்கள் ஊடுருவ மாட்டாது. இந்த பாரிய தங்க பரப்பின் மூலம் சூரியனில் இருந்து நட்சத்திரங்கள் பெறும் ஒளியை விட 7 மடங்கு அதிகமான ஒளியை பெற்றுக்கொள்ளும். அகச்சிகப்பு கதிர்கள் மூலமே தான் சேகரிக்கும் தகவல்களை பரிமாறவிருப்பதனால் கடும் குளிரான சூழலில் இது இயங்க தேவையான முறையில் இது வடிவமைக்கப்பட்டுள்ளது. குறித்த தொலைவில் இந்த தொலைக்காட்டி நிறுவப்பட்டால் பிக் பேங் தியரி என்று சொல்லப்படும் அண்டத்தின் முதல் வெடிப்புக்கான காரணத்தை ஆராய முடியும் என்று நாசா நம்புகிறது. அதாவது இந்த பேரண்டம் உருவாவதற்கு காரணமாக இருந்த முதல் ஒளியை கண்டுபிடிக்க முடியும். இந்த ஒளியே கோள்கள் மற்றும் நட்சத்திரங்கள் அடங்கிய விண்மீன் திரள்கள் உருவாக காரணம். அந்த ஒளியை இந்த தொலைக்காட்டி மூலம் கண்டுபிடிக்க முடியும் என்றும் இதன் மூலம் பிரபஞ்சத்தின் உருவாக்கம் பற்றிய பல நம்ப முடியாத ஆச்சரியம் தரும் தகவல்களை பெற முடியும் என்றும் விண்மீன் திரள்களின் நடுவே காணப்படும் பிளாக் ஹோல் எனப்படும் கருந்துளையை ஆராய முடியும் என்றும் நாசா உறுதியாக நம்புகின்றது. ஆனாலும் இந்த தொலைக்காட்டியை அவ்வளவு எளிதாக விண்ணில் செலுத்திவிட முடியாது என்றும் நாசா தெரிவித்துள்ளது. விஞ்ஞானிகளின் தற்போதைய கணிப்பின்படி அடுத்த ஆண்டு அக்டோபர் மாதம் இந்த தொலைக்காட்டி விண்ணுக்கு ஏவப்படும் என்று தெரிய வருகிறது. எனினும் 2019 ஆண்டு ஆகஸ்ட் மாதமளவிலேயே இது விண்ணில் நிலை நிறுத்தப்படும் எனவும் தெரிய வருகிறது. எங்களது நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை சந்திக்கலாம்.